ஹெல்த்தியான ஒரு ஜிகர்தண்டா, நுங்கு ஜிகர்தண்டா அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். சூப்பரான ஒரு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். நுங்கு வச்சு இன்னும் ஜிகர்தண்டா ஒன்று, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நுங்கில் பனங்கல்பட்டு வச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 நுங்கு எடுத்துக்கலாம். ஜிகர்தண்டாவுக்கு மில்க் ஷேக் ஒரு 4 நுங்கு. இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். பால் 1/2 லிட்டர் எடுத்து நல்லா காய்ச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டிங்கன்னா இந்தமாரி மேலே ஏடு படிஞ்சிடும். 4 நுங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து எலசா பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் பாதி நம்ம இதில் போட்டுடலாம் மிக்ஸியில். இப்போ கல்கண்டு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. பால் ஒரு 300 மில்லி அளவு பால் போட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸியில் இப்போ ஓட விட்டுக்குங்க. பாதாம் பீஸுன்னு வந்து ஊற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நுங்கு கட் பண்ணது நல்லா 2 ஸ்பூன் போட்டுடுங்க. நுங்கு போட்டு நம்ம பனங்கள் கட் பண்ணி அடித்து பால் இப்போ பாருங்கள் மிக்ஸியில் இருக்கிற இதில் ஓடும். ஒரு 3 க்யூப் ஐஸ் போட்டுங்க. இல்லாட்டா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுட்டு இந்த மலாய் இருந்து மேலே போட்டுடுங்க. அதுக்கு மேலே நட்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்குங்க. இந்த சாப்பிட்டு பாருங்கள். இதை அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வயிற்றுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். நுங்கு அந்த பாதாம் பிசின் பனங்கள் கண்டோடு இந்த ஜிகர்தண்டா வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நாங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் லைக் கொடுங்க. தேங்க்யூ.